சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணியின் பெயர் பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியலில் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் அடுத்து வெளியாகும் தேசிய அளவிலான புதிய நிர்வாகிகள் பட்டியலில் தனக்கு பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாக புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் விஜயதாரணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடம் பேசிய அவர், அகில இந்திய அளவில் புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்ட பிறகு தேசிய அளவிலான புதிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியாகும் என்றும் அப்போது தனக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவில் முக்கியத்துவம் கிடைக்காததால் தான் விஜயின் தாவேகவில் இணையப் போவதாக வரும் செய்தி தவறானது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தன் மீது நம்பிக்கை வைத்து பாஜக மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள குஷ்பு, வரும் சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடப் போகிறாரா என்பது குறித்தும் பதிலளித்துள்ளார். நமது செய்தியாளர் சுரேஷ் அவரிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாஜக துணைத் தலைவர் பொறுப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுவும் உங்களுக்கு கட்சியில கொடுத்துருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த கட்சி இருந்தாலும் எந்த ஒரு இடம் இருந்தாலும் உங்களுக்கு துணை தலைவர் சொல்லும்போது நிச்சயமாக ரொம்ப முக்கியமான பொறுப்பு அது. ஸோ இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை நம்பிக்கை வச்சுட்டு இந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும், நட்டாஜி அவர்களுக்கும், நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும், அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், கடந்த மக்களவை தேர்தல் அப்பவே நீங்க எலெக்ஷன்ல போட்டி போடுவீங்கன்ற ஒரு பரவலான பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா நீங்க எலெக்ஷன்ல போட்டி போடல, சீட்டு கொடுக்கலன்னாங்க. பட் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்க போகுது? நீங்க எலெக்ஷன்ல போட்டியிட போறீங்களா? குறிப்பா 1000 விளக்கு தொகுதியில் நீங்க போட்டியிட வாய்ப்புன்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்கு? 2026 அதிமுகவுடைய கூட்டணி இருக்கு. எந்தெந்த தொகுதி கொடுக்க போறாங்க, யார் யார் எத்தனை சீட்ஸ் கொடுக்கப்பட போறது, அது நமக்கு தெரியாது. எத்தனை சீட்ஸ் கொடுப்பாங்க அதுவும் தெரியாது. அது மேல இடத்துல மாநில தலைவரும், டெல்லியில இருக்கிற லீடர்ஸும், இங்க இருக்கிற இபிஎஸ் அவர்களும், அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். ஸோ இப்போவே நான் ஒரு இடத்துல போட்டியிட போறேன், இல்ல 1000 விளக்குல மறுபடியும் போட்டியிட போறேன், அது எல்லாமே ஹம்பக். தொடர்ந்து பயணிக்கக்கூடியவங்க விஜயும் அவர்களும் ஒரு சினிமாவில் ஒரு மிக பிரபலமான ஒரு ஹீரோ, நீங்களும் ஒரு ஹீரோயினா இருந்திருக்கிறீங்க. சினிமாவை பொறுத்தவரை உங்களோட பெரிய நட்பு இருந்திருக்கும். பட் இன்னைக்கு அரசியல் கலண்டும் போது அவர் ஒரு எதிரணியில இருக்காரு. குறிப்பா பாஜக கொள்கை எதிரியா பார்க்கக்கூடிய நிலையில நீங்க எப்படி அவருக்கு எதிராக அரசியல் பண்ண போறீங்க? அவருடைய அரசியல் களம் எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிய வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. முக்கியமானது இன்னைக்கு விஜய் பார்க்கும்போது நான் எப்பவுமே விஜய் என் தம்பி தான் சொல்வேன். அவர் வேற இடத்துல இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு அரசியல் ரீதியாக எதிர்கட்சியில அப்படி சொன்னாலும் அதுல பிரச்சனையே இல்லையே. ஏன்னா அவருடைய செயல் வேற, அவருடைய பயணம் வேற, அவருடைய நோக்கம் வேற, அவருடைய சிந்தனை வேற, எல்லாமே வேற வேற இருக்கு. ஒரு தம்பிங்கிறது முறையில அவருக்கு என்னுடைய வாழ்த்து எப்பவுமே நான் கொடுப்பேன், வாழ்த்து சொல்வேன். அவர் வந்தோடனே ஜெயிப்பாரா இல்லையா அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதான் இப்பதான் வந்திருக்கிறாரு. ஆனா என்ன வெளியில இருந்து வெறும் விரல் நீட்டிட்டு இது சரியில்லை அது சரியில்லை சொல்லாம அவர் கீழே இறங்கி வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறாரு. அது வரைக்கும் சந்தோஷம். கிராமப்புற வணிகர்களுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி பதிலளித்துள்ளார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிராம ஊராட்சிகளில் தொழில் உரிமம் பெற வேண்டும் என்பது 1958 கொண்டுவரப்பட்டதாகவும் இது அதிமுக ஆட்சி காலத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதே சட்டத்தின் கீழ் பழனிசாமி ஆட்சி காலத்திலும் உரிமம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ள அமைச்சர், தற்போது கிராமப்புற சிறு வணிகர்களுக்காக பரிந்து பேசுவது போல நாடகமாடுவதை பார்த்து மக்கள் ஏமாந்து போக தயாராக இல்லை எனவும் கூறியுள்ளார். உரிமம் பெறுவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்துவது குறித்து தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள ஆலோசனை குழுவை அமைக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் பெரியசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கு எவ்வாறு நடத்தப்பட உள்ளது என்பதை தெரிவிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. செந்தில் பாலாஜி தொடர்பான 3 மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் ஒய் பாலாஜி தரப்பு வேலைக்கு பணம் பெற்றதாக செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட பிரதான வழக்கை தனியாக விசாரிக்க கோரியது. இதனையடுத்து பிரதான வழக்கில் தொடர்புடைய 900 பேரின் விவரத்தையும் அதில் பிரதானமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் என்பது உள்ளிட்ட விவரங்களையும் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். வேலைக்கு பணம் பெற்றதாக தொடரப்பட்டுள்ள வழக்கை எவ்வாறு நடத்தப் போகிறீர்கள் என்ற திட்டத்தை நீதிமன்றத்திடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர்.
வழக்கு விசாரணை எவ்வளவு காலத்தில் நடத்தி முடிக்கப்படும் என கூறுமாறும் நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் புத்தாக்க வளர்ச்சிக்கு கொள்கை, நிதி உள்ளிட்டவை மூலமாக ஆதரவளிக்க தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலாவது புத்தமை அறிவுசார் சொத்துரிமை மாநாடு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கியது. தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் நடைபெற்ற மாநாட்டை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது அவர் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து 16 ஆராய்ச்சியாளர்கள் காட்சிப்படுத்திய கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர் சர்வதேச முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தார். Tamil Nadu has plenty of opportunities for investment. Many reports show that Tamil Nadu tops in ease of doing business. I invite you to invest early in Tamil Nadu's innovation story and grow with us. This is about shaping Tamil Nadu's future as a global leader in innovation. I assure you that the government of Tamil Nadu is committed to empower this journey through policy, infrastructure, investment, and leadership. Let us move ahead together. சென்னை மாநகராட்சியில் உள்ள சுமார் 1500 உட்புற சாலைகளை மேம்படுத்த தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி நிதியத்திடம் 180 கோடி ரூபாய் கடன் பெற மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கொசப்பூர் பகுதியில் உள்ள பூங்காவிற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரை சூட்ட அனுமதி வழங்கப்பட்டது. சென்னையில் உள்ள முக்கியமான இடங்களில் 75 சுற்றுச்சூழல் சென்சார்களை நிறுவவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 46 மயான பூமிகளை தூய்மை செய்யும் பணிக்கு ஒப்பந்ததாரர் மூலம் பணியாளர்களை பணியமர்த்த ஒப்பந்தம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கேள்வி நேரத்தில் பதிலளித்த மேயர் பிரியா, தூய்மை பணிக்கான ஒப்பந்தம் தனியாருக்கு வழங்கப்பட்டாலும் மாநகராட்சி ஊழியர்களின் பணிக்கு பாதிப்பு ஏற்படாது என தெரிவித்தார்.